மாணிக்கா இதுக்கு மேல எந்த கட்சியோ எந்த இயக்கங்களோ மாணிக்காவோட நலன் கருதி நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயார், பேச்சுவார்த்தை நடத்த. நம்மளுடைய எண்ணிக்கை ரொம்ப மோசமா குறையக்கூடிய எண்ணிக்கை இந்திய சமுதாயம். நம்ம குழந்தைங்க ரொம்ப கொடுத்துருக்குது இல்லை. மாணிக்கா மட்டும் ஒரு மத்திய இதுல இருந்துச்சுன்னா அந்த சமுதாயம் எல்லாத்தையும் அதுதான் நினைச்சேன். ஏன் இவங்களை கொடுக்க மாட்டாங்க? எவ்வளவு அடிச்சாலும் ஒரு ஜோக்கு மட்டும் இல்ல, இது எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு பாருங்க. 3R is not applicable for us. ஒரு தலைவருக்கும் இந்த அரசியல் நீரோட்டத்துல நம்ம கட்சி எந்த திசையில போனா நம்மளுக்கு நன்மை வரும் அப்படின்னு நான் சிந்திக்கணும் இல்லையா? அப்படி இப்ப சிந்திக்கிறதுக்கு நீங்க எல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க. மாணிக்கா மற்ற கட்சிகளுக்கு மாணிக்காயம் இந்திய சமுதாய எதிர்காலத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்த தயார். அது ஒண்ணு தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு எது சரியா இருக்கும், நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் மாணிக்காட்டும் அதை செய்யக்கூடியவர்கள் தான் தலைமைத்துவத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில மாணிக்கா இதுக்கு மேல எந்த கட்சியோ எந்த இயக்கங்களோ மாணிக்காவோட நலன் கருதி நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தயார், பேச்சுவார்த்தை நடத்த. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு புதுசீட்டு என்ன செய்யுது, அது கூட பிரச்சனை அதுல கூட என்ன செய்வாங்கன்னு தெரியாது. சோ இது ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னா, என்னோட காலகட்டத்துல 2 வாட்டி அது என்னன்னு என்னோட நட்பு நினைக்கிறேன். நான் தேசிய தலைவரோட இருக்கு ஆரம்பிச்சேன். ஆனா உங்களோட காலகட்டத்துல நான் இனத்தை சேர்ந்தவர்கள்னா விருப்பத்த குரல்ல இருந்து நான் சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம ஒற்றுமையா தான் வேலை செய்யணும். நமக்குள்ள இந்த சாதி அடிப்படையில நமக்குள்ள சிறு காழ்ப்புணர்ச்சிகளை அது முன்வைத்து மற்ற இனத்தவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறத நிப்பாட்டி நாம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறத நம்ம முதல்ல சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு சிந்தனை தூரமாக சிந்தனை இருந்தாதான் மழைக்காலத்துல நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணிக்கை ரொம்ப மோசமா குறையக்கூடிய எண்ணிக்கை இந்திய சமுதாயம். நம்ம குழந்தைங்களா ரொம்ப கொடுத்துருக்குது இல்லை. வர காலகட்டத்துல 30-40 என்ன சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி இருந்தா எதிர்காலத்துல நம்ம எப்படி மண்ணில் உப்பு சீனி இப்ப சீனி இருக்கும். அந்த தேர்தல நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மண்ணாதிக்கமா கிடையாது. நம்ம காலகட்டத்துல எது நம்ம செஞ்சாலும் நம்ம வர சமுதாயத்துக்கு எது சிறப்பா இருக்குன்னு சிந்திச்சு செய்ய சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாமே நீங்க தேசிய மாநாட்டில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க பார்க்கிறேன். அதாவது தேர்தவர்கள் நீங்க எல்லாமே வந்து கலந்து நம்மளோட தொழில்நோக்கு சிந்தனை நம்ம கட்சியோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உள்ளுகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏற்போம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய ஸ்ரீ ராமசாமி அவர்களுக்கும் அவர் சேர்த்து ஒரு உறுப்பினர்களுக்கும் அவர் துணையார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.